கேடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 12:10 ஆச்சுங்க. இன்னும் நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ அது அப்படியே ஜம்முன்னு சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி வெளியே ஏதாவது கடை இருக்கான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ டிடிஎஃப் நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லாக்கு தான் மேப் போட போகிறோம். இன்னும் 25 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும், அவ்வளோதான். 13 கிலோமீட்டர் ரைட் காட்டுச்சு. சாரி 25 நிமிஷத்தை தான் 25 கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன். 13 கிலோமீட்டர் நீங்க அதான் சொன்னீங்களா? ஸோ டிடிஎஃப் அவ்வளோதாங்க மேப் போட்டாச்சு. இன்னும் 31 நிமிஷம் ஜேர்னிங்க. 13 நைட் கிலோமீட்டர்ஸ் பார்க்கும்போது 23 மினிட்ஸ் தான். ஓ நைட்ல அது நைட் யாருமே இல்லாதப்போ சரி. இந்த வில்லாவோட சரௌண்டிங்ஸ்லாம் பயங்கரங்க. ஃபுல்லா இப்படிதான் மரம் செடி கொடின்னு சூப்பரா இருக்கு. ஆனா உள்ள ரூம் வந்து பாத்தீங்கன்னா ரூம் ஓரளவுக்குன்னு சொல்றதை விட ரூம் நல்ல ரூம் தான். ஏசி இல்ல. நம்ம கிளம்பி வந்ததே வந்து பாத்துட்டீங்கன்னா வெயில் தாங்க முடியாம சரி எங்கேயாவது நல்ல ஒரு இடத்துக்கு போலாமே, சரி என் ஒய்ஃபுக்கும் ஒண்டர்லா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி வந்தது. ஆக்சுவலி வர்ற வழியிலங்க ஒரு இடத்துல செம்ம செழிப்பா பச்சை பசேன்னு இருந்தது. சோ நம்ம ஊர் சைட்ல அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஜன்னல் எல்லாம் இறக்கி விட்டு அப்படியே இயற்கை காத்த வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் நாங்களும் இங்க பண்ணோம். வெளியே இருந்து காத்து உள்ள கொதிக்க உள்ள வந்துச்சுங்க. எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஜன்னலை ஏத்திட்டோம். அவ்வளவு ஹீட்டா இருந்துச்சுங்க. இங்க கூட இவ்வளவு மரம் செடி கொடின்னு இருக்கு இல்லைங்க, ஜில்லுனே இல்ல. நைட்டு வந்து பண்ண ரொம்ப வேர்த்துட்டு தான் இருந்தது. தம்பிங்க 2 பேர் தூங்கவே இல்லையா, ஆனா நாங்க 2 பேர் தூங்கிட்டோம் நல்லா. எங்க சாப்பிடலாம்டா பசிக்குதுடா. என்ன ஸ்வீட் பண்ணிட்டு இருக்க? கேம் விளையாண்டுட்டு இருக்கியா? அப்புறம் ரீல்ஸ் சவுண்டே வராம எப்படி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் பார்க்கலாம்.